ஒருமுறை புத்தர் ஞானமாக கூறினார், உங்கள் கோபத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், உங்கள் கோபத்தினாலேயே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அப்படியானால் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது இப்படியான உள்ளார்ந்த அமைதியை நாம் எவ்வாறு அடைய முடியும்? நிலையான ஞானத்தின் உலகில் எதுவும் நம்மை பாதிக்காதது போல நடந்து கொள்ள அழைக்கும் ஒரு பாடத்தை நாம் இன்று ஆராய்கிறோம். புத்த மதத்தின் ஆழமான போதனைகளில் மூழ்கி உள்ளார்ந்த அமைதிக்கான ஒரு பயணத்தை தொடங்க எங்களுடன் சேருங்கள். கொள்கை 1: பேசுவதை விட இருமடங்கு கேளுங்கள். முதல் பாடம் கேட்பதின் மாற்றமளிக்கும் சக்தியை ஆழமாக ஆராய்கிறது. இது வெறும் வார்த்தைகளை கேட்பது அல்ல, அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்வது. புத்தர் அழகாக இதை கூறினார், எல்லாவற்றையும் புரிந்துகொள்வதே எல்லாவற்றையும் மன்னிப்பதாகவும். இந்த ஆழமான கூற்று புரிதலும் கருணையும் இடையேயான உறவை காட்டுகிறது. நாம் அதிகம் கேட்டு குறைவாக பேசும்போது அதிகமான பரிவு மற்றும் புரிதலின் பாதையில் நுழைகிறோம். இது உலகத்துடன் செயலில் இணைவது, வெறும் கேட்பதல்ல. அப்படி செய்வதன் மூலம் பிறரின் உணர்வுகள், எண்ணங்கள், அனுபவங்களை உண்மையாக இணைக்க முடிகிறது. மனித அனுபவத்தின் நுண்ணிய பிணைப்புகளை இது நமக்கு திறந்து காட்டுகிறது. மேலும் அதிகம் கேட்பது நமது குரலை குறைக்காது, மாறாக நமது வார்த்தைகளின் தரத்தை உயர்த்துகிறது. நாம் பேசும்போது அது ஆழ்ந்த புரிதலிலிருந்து வருகிறது, மேலோட்டமான அறிவிலிருந்து அல்ல. இந்த கேட்கும் கலை தனிப்பட்ட உரையாடல்களைத் தாண்டி இயற்கை, அமைதி, பேச முடியாதவர்களின் மௌனத்தையும் கேட்பதை உள்ளடக்கியது. இதனால் உலகத்தை விரிந்த பார்வையில் காண முடிகிறது. பேசுவதை விட இருமடங்கு கேட்பதன் மூலம் நாம் சொல்லப்படாதவற்றையும் உணர்கிறோம். கேட்கப்படாதவர்களுடன் அனுதாபம் கொள்கிறோம், காணப்படாதவற்றுடன் இணைகிறோம். இதன் மூலம் வாழ்க்கையின் நுணுக்கங்களையும் மனித உணர்வுகளின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். கொள்கை 2: பிறரின் கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு தனித்துவமான பயணமாக கற்பனை செய்யுங்கள். அழகான காடுகளில் நடக்கும் ஒரு சாகசப் பயணம் போல. அந்த பாதையில் பலர் தங்கள் கருத்துக்களுடன் சந்திக்கப்படுவார்கள். புத்தர் கூறினார், கடந்த காலத்தில் தங்காதீர்கள், எதிர்காலத்தை கனவாக காணாதீர்கள், தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இதன் பொருள் இப்பொழுதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே. உங்கள் வாழ்க்கை பாதையில் பிறரின் தீர்ப்புகளால் வழி தவறாதீர்கள். ஆலோசனையை கேட்பது இயல்பு, ஆனால் உங்கள் பயணம் உங்களுடையதே என்பதை மறக்காதீர்கள். உங்கள் இதயமும் மதிப்புகளும் வழிகாட்டட்டும். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் உண்மையான உங்களை பிரதிபலிக்கும் பாதையில் நம்பிக்கையுடன் நடக்குங்கள். கொள்கை 3: மோசமானதையும் ஏற்க தயாராக இருங்கள். வாழ்க்கை ஒரு சுழலும் நதியைப் போன்றது. சில நேரங்களில் அமைதியானது, சில நேரங்களில் கலங்கியதும். புத்தர் கூறினார், வலி தவிர்க்க முடியாதது, துன்பம் விருப்பமானது, சவால்களை தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதே முக்கியம். மோசமானதை ஏற்கத் தயாராக இருப்பது பயத்தில் வாழ்வதல்ல, மனத்தளத்தில் தயாராக இருப்பது. ஏற்றுக்கொள்வது துன்பத்தை தடுக்க ஒரு கவசம் போன்றது. எதிர்ப்பால் அல்லது வருத்தத்தில் மூழ்குவதால் கூடுதல் துன்பம் உருவாக்காமல் இருக்க இது உதவுகிறது. இது தோல்வியை ஏற்றுக்கொள்வது அல்ல, வாழ்க்கையின் உண்மையை உணர்வதே. இப்படி புரிந்து கொள்வதால் சிரமங்களிலும் உள்ளார்ந்த அமைதி கிடைக்கிறது. கொள்கை 4: தோல்வியை பயப்படாதீர்கள், அதுவே முன்னேற்றத்தின் வழி. புத்தர் கூறினார், ஒவ்வொரு காலையும் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இன்று நாம் செய்வதே மிக முக்கியம். தோல்வி ஒரு பயம் அல்ல, அது ஒரு ஆசிரியர். குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது விழுந்தாலும் கைவிடாதது போல வாழ்க்கையிலும் நாம் மீண்டும் எழ வேண்டும். ஒவ்வொரு தவறும் நம்மை மேம்படுத்தும் ஒரு பாடம். சிற்பி கல்லை செதுக்கி அழகாக்குவது போல தோல்விகள் நம்மை அறிவாளிகளாக மாற்றுகின்றன. எத்தனை முறை விழுகிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை எழுகிறோம் என்பதே முக்கியம். கொள்கை 5: எளிமையை பின்பற்றுங்கள். புத்தர் கூறினார், பாதை வானத்தில் இல்லை,
அது இதயத்தில் உள்ளது. எளிமையில்தான் தெளிவும் அமைதியும் உள்ளது. தேவையற்ற சிக்கல்களை அகற்றி உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கையை ஒரு தோட்டமாக நினையுங்கள். அனைத்து பூக்களுக்கும் ஒரே அளவு கவனம் தேவையில்லை. உங்களை மகிழ்விப்பவற்றை பராமரித்து சோர்வூட்டுபவற்றை விட்டுவிடுங்கள். எளிமை என்பது ஆசையின்மை அல்ல, இதயத்தோடு ஒத்திசைவாக வாழ்வது. கொள்கை 6. தாழ்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். புத்தர் கூறினார், ஒருவன் அதிகம் பேசுவதால் ஞானி அல்ல. அமைதியானவனாகவும் அன்பானவனாகவும் பயமில்லாதவனாகவும் இருப்பவனே உண்மையான ஞானி. தாழ்மை என்பது அறிவை மறைப்பது அல்ல, செயல்களில் அன்பையும் அமைதியையும் வெளிப்படுத்துவது. இது அகந்தையை கரைத்து கருணையை வளர்க்கிறது. தாழ்மை உண்மையான புரிதலுக்கான கதவை திறக்கிறது. கொள்கை 7. செல்வத்தின் அபாயங்களை உணருங்கள். புத்தர் கூறினார், ஆரோக்கியமே மிகப்பெரிய பரிசு, திருப்தியே மிகப்பெரிய செல்வம், நம்பிக்கையே சிறந்த உறவு. பொருள் செல்வம் நிலையற்றது. உண்மையான செல்வம் இன்றைய தருணத்தில் திருப்தியுடன் வாழ்வதிலும் உறவுகளை வளர்ப்பதிலும் உள்ளது. அன்பான உறவுகள் ஆதரவும் மகிழ்ச்சியும் தருகின்றன. அவை எந்த பொருளையும் விட மதிப்பானவை. இந்த புத்தரின் போதனைகள் வாழ்க்கையின் சிக்கல்களை கடக்க ஒரு வழிகாட்டி. இவை வெறும் கருத்துக்கள் அல்ல, நமது தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள். இந்த ஞானப் பயணம் உங்களுக்கு அமைதி, நோக்கம் மற்றும் ஆழ்ந்த புரிதலை அளிக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் நாட்கள் தெளிவு, கருணை மற்றும் புத்தரின் ஆழ்ந்த ஞானத்தால் நிரம்பியதாக இருக்கட்டும். இதுபோன்ற கதைகள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.